நிலமில்லாத ஏழைகளை சூஸ் பண்ணி அவங்களுக்காக நிலங்களை ஒப்படைக்கிறது வந்து நில ஒப்படைன்னு சொல்லுவாங்க. இந்த நில ஒப்படையை பற்றி சொல்கிற அரசாணை எதுனா அரசாணை 275. அதே நில ஒப்படை ஆதரவற்ற பெண்கள் மற்றும் விதவைகளுக்கு வழங்குறது வந்து அரசாணை எண் 867. இலவசமாக நில ஒப்படை செய்ய தகுதியானவர் யார் யாருன்னா இராணுவ வீரர்கள், ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர், நிலமற்ற ஏழைகள் மற்றும் விதவைகள். இவங்களுக்கு நிலம் கொடுக்கலான்றதுக்கான தகுதியான ஆட்கள். அடுத்தது, நில ஒப்படை செய்யும்போது எந்த நிலத்தை தரணும் எந்த நிலத்தை தரக்கூடாதுன்றதுக்கான சில ரூல்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். எந்த நிலத்தை தரலான்னா தீர்வை ஏற்பட்ட தரிசு நிலங்களை தரலாம், தடை செய்யப்படாத புறம்போக்கு நிலங்களை தரலாம். தீர்வை ஏற்பட்ட தரிசு நிலமற்ற ஏழைகளுக்கு ஒப்படை செய்யலாம். அதே போல் தடை செய்யப்படாத புறம்போக்கு நிலங்களையும் தரலாம். எதெல்லாம் தரக்கூடாதுன்னு பார்த்தா கிராம நத்தம் புறம்போக்கு அருகில் உள்ள நிலங்களை நில ஒப்படை செய்யக்கூடாது. அதே போல் கனிம வளம் மைன்ஸ் ரிலேட்டடான ஏரியாவில் கனிம வளமுள்ள நிலங்களை ஒப்படை செய்யக்கூடாது. ரிசர்வ்டு ஃபாரஸ்டோட எல்லையில் இருக்கிற 200 மீட்டர் வரைக்கும் உள்ள நிலங்களை ஒப்படை செய்யக்கூடாது. அதே போல் போர்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷனையும் போர்ட்டையும் ஒட்டியுள்ள 805 மீட்டர் அமைந்துள்ள நிலங்களை ஒப்படை செய்யக்கூடாது. 805 மீட்டர் வந்து ரயில்வேக்கும் போர்ட்டுக்கும். அதே போல் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்கு 200 மீட்டர் அளவுள்ள நிலங்களை நாம் ஒப்படை செய்யக்கூடாது. நில ஒப்படை எந்த அளவு செய்யலான்னா எவ்வளோ அளவு நிலம் கொடுக்கலான்னா நன்சையில் 1 ஏக்கரும் புன்சை நிலங்களில் 3 ஏக்கரும் தரலாம். இது தமிழ்நாடு முழுக்க பொருந்தும், கன்னியாகுமரி மாவட்டம் தவிர. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 0.5 ஏக்கர் நன்சை நிலமும் 1 ஏக்கர் அளவு புன்சை நிலமும் வழங்கலாம். இது ரூல். அடுத்ததா, நிலம் ஒப்படைச்சாங்க இல்லைங்களா, அந்த நிலத்தை வந்து 3 ஆண்டுக்குள் நில ஒப்படை செய்யப்பட்ட நாளிலிருந்து விவசாயம் செய்ய வேண்டும். செய்ய தவறினால் அரசு அதை சொந்தமாக்கிவிடும். அதாவது நிலம் கொடுத்த அந்த நாள்லேருந்து 3 வருஷத்துக்குள்ளார விவசாயம் செய்யணும். அப்படி செய்யலைன்னா அந்த நிலத்தை வந்து அரசே மீட்டு எடுத்துக்கும். அடுத்ததாக, இலவசமாக கொடுத்த அந்த நிலங்களை 10 ஆண்டுகளுக்கு விற்கக்கூடாது. 10 ஆண்டு வரைக்கும் அந்த நிலமற்ற அந்த ஒப்படை கொடுத்த அந்த நபர்களே வச்சுருக்கணும். 10 ஆண்டுகளுக்கு யாருக்கும் விற்கக்கூடாது. அதே போல் இலவசமாக கொடுத்த அந்த நிலத்தில் 10 மரங்களை நட வேண்டும். இதுவும் கவர்மெண்ட்டோட ரூல்ஸு. அடுத்ததாக, இலவசமாக நிலமளிக்க தடை செய்யப்பட்ட இடங்கள் எதுனா ஏரி, குளம், புறம்போக்கு மற்றும் மலை பிரதேசங்கள் உள்ள இடங்களில் வந்து நில ஒப்படை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது அரசுக்கு மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் ரொம்ப சார்ந்துள்ள இடம்ன்றதால இது இலவசமாக கொடுக்கறது கிடையாது. அடுத்ததாக, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது நில ஒப்படையை பார்த்தோம். நில ஒப்படையில் பயிர் செய்வதற்காக பர்பஸ்க்காக கொடுக்கறது நில ஒப்படை. அடுத்ததாக வீட்டுமனை ஒப்படை. இதை இலவச வீட்டுமனைன்னு சொல்கிறோம். இந்த வீட்டுமனை ஒப்படையை பற்றி சொல்கிற பதிவெண் அரசாணை எண் எதுனா 867. வீட்டுமனை ஒப்படை செய்ய குறைந்தபட்ச ஆண்டு வருமானம் இவ்வளோ குறைவாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வீட்டுமனை கொடுக்கணும். அது கிராமப்புறத்தில் 30,000ஆகவும் நகர்ப்புறத்தில் 50,000ஆகவும் குறைஞ்சபட்ச ஆண்டு வருமானம் உடையவங்களுக்கு தான் வீட்டுமனையை ஒப்படை செய்ய முடியும். அதே போல் இலவச வீட்டுமனை திட்டத்தில் கிராமத்தில் 3 சென்ட்டும் நகராட்சியில் 1.5 சென்ட்டும் மாநகராட்சியில் 1 சென்ட் நிலமும் ஒதுக்கப்படும். வீட்டுமனை திட்டத்தில் கிராமத்தில் வந்து 3 சென்ட் நிலமும், நகராட்சியில் 1.5 சென்ட் நிலமும், மாநகராட்சியில் 1 சென்ட் நிலமும் ஒதுக்குவாங்க. அதே போல் இலவசமாக கொடுத்த வீட்டுமனையில் 12 மாதத்திற்குள் வீடு கட்ட வேண்டும். எத்தனை மாதத்துக்குள்ளே வீடு கட்டினா 12 மாதத்துக்குள்ளே வீடு கட்டணும். இது கவர்மெண்ட்டோட ப்ரொசீஜர்ஸு. அடுத்ததாக, நிபந்தனைக்குட்பட்ட நில ஒப்படை மற்றும் நீண்டகால நில குத்தகைகள் கவுலஸ் பதிவேடை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நில ஒப்படை செஞ்சாங்க இல்லைங்களா, நில ஒப்படையும் நீண்டகால கொடுக்கப்பட்ட நில குத்தகைகளுக்கான பதிவேட்டை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து 8 பிரிவுகள் இருக்குது. அந்த 8 பிரிவில் முதல் பிரிவு ஷெட்யூல்டு காஸ்ட் இனத்தவருக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை பற்றின பிரிவு வந்து பிரிவு 1. இராணுவத்திற்கும் முன்னாள் இராணுவத்தினருக்கும் கொடுப்பது வந்து பிரிவு 2. நீர்ப்பாசன திட்டங்களால் பாதிக்கப்படும் நில ஒப்படைகளை பற்றி, நீர்ப்பாசன திட்டத்து மூலமாக ஏற்படுற நில பாதிப்பு ஏற்படும் இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒப்படைகளுக்கு பிரிவு 3. பிரிவு 4 வந்து சிறப்பு வீட்டுமனை விதியின் கீழ் உள்ள கொடைக்கு குறிப்பது. சிறப்பு வீட்டுமனை விதிகளின் கீழே கொடுக்கறதெல்லாம் பிரிவு 4லையும், நீண்டகால குத்தகை கொடுக்கறது 5லையும், அரசியல் தியாகிகளுக்கு வழங்கப்படுகின்ற ஒப்படையை பற்றி பிரிவு 6லையும், நீண்டகால நில குத்தகை நிலங்களை பற்றி குறிக்கிறது பிரிவு 7லையும், பிரிவு 8ல் எஸ்சி இனத்தவருக்கு நில எடுப்பு செய்து ஒப்படை செய்யப்பட்ட வீட்டுமனைகளை உரியதாக வீட்டு கொடுக்கறது வந்து பிரிவு 8லையும் குறிக்கிறாங்க. அரசு ஏழை எளிய மக்களுக்கு நிலங்களை கொடுக்குற அதே நேரத்தில் அரசோட திட்டங்களுக்காக சில இடத்துல அவங்களுக்கு நிலம் தேவைப்படும். அந்த நிலம் தேவைப்படும் போது நிலங்களை வந்து அவங்க மக்கள்கிட்டேருந்து பெறுறாங்க. இதை நில எடுப்புன்னு சொல்கிறாங்க. நில எடுப்பு என்பது அரசின் திட்டங்களுக்கும் பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை விரிவாக்கத்திற்கு அரசு நிலங்களை சுற்றியுள்ள நிலங்களை அரசு எடுத்துக்கொள்ளும். இது நில எடுப்பு எனப்படும். இந்த நில எடுப்பை பற்றி கொடுக்குற சட்டம் வந்து 1894 கொண்டு வந்த நில எடுப்பு சட்டம் 1894.
அரசு நிலங்களை கையகப்படுத்தும் போது அதுக்கு நம்ம தடை கோர முடியாது. ஏன்னா சொத்து வந்து சட்ட உரிமையை தவிர அடிப்படை உரிமை கிடையாது. அதே போல் நில எடுப்பு சட்டத்தில் நிலத்தை கையகப்படுத்த நிர்ணயிக்கப்பட்ட கால அளவு 3 ஆண்டு. 3 ஆண்டு கால அளவுக்குள்ளே நில எடுக்கிறதுக்கான அந்த நிர்ணயிக்கப்பட்ட கால அளவுக்குள்ளே லேண்டை கேப்சர் பண்ணுவாங்க. அடுத்த லேண்ட் அக்விசிஷன் பண்ணுவாங்க. அடுத்ததான் பிரிவு 17(1) மற்றும் பிரிவு 17(2) ஆகிய இரு பிரிவுகள் அரசுக்கு உடனடியாக தேவைப்படும் நிலத்தை கையகப்படுத்த முடியும். உடனடியாக தேவைப்படுற அந்த நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு பிரிவு 17(1) பிரிவில் 17(2) அந்த சட்ட விதிகள் அவங்களுக்கு உதவுது. நில எடுப்பில் விஓவோட டியூட்டி என்னென்னா, நில எடுப்பு நடவடிக்கை செயல்படுத்தும் போது அறிவிப்புகளை கிராமத்தில் அவ்வப்போது விளம்பரம் செய்வதுடன் அதை நில எடுக்கிற அந்த நோட்டீஸை பற்றி நில உரிமையாளரிடம் சரியான முறையில் சேர்க்கிறதும் விஓவோட டியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் நில ஒப்படை மற்றும் நில எடுப்பு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ நம்ம எக்ஸாமில் எந்த வருஷம் சட்ட பிரிவு கேட்கலாம், இல்லை எந்த கால அளவில் கூட எடுக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் நில அளவைக்கான ஒரு ஆர்டிக்கலை கொண்டு வந்தாங்க. இதில் நிலத்தை அளக்கிறதுக்கான பதிவேடுகளாக கிராம வரைபடம், வில்லேஜ் மேப்பு, டி ஸ்கெட்சு, புல வரைபடம் அதாவது சர்வே மேப்பு, சர்வே கற்கள் பதிவேடு, ஸ்டோன் ரெஜிஸ்டர் மற்றும் டிப்போ ரெஜிஸ்டர் இதை அடிப்படையாக வச்சு நிலத்தை அளக்கிறதுக்கான சட்டத்திட்டங்களை அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம முதல்ல கிராம வரைபடத்தை பார்ப்போம். இந்த கிராம வரைபடம் ஒரு வருவாய் கிராமத்தோட அமைப்பை குறிப்பிடுற ஒரு வரைபடமாக இருக்கும். இது கிராம வரைபடம்ன்றது கிராமத்தில் எந்தெந்த இடத்துல வீடு, சுடுகாட்டு பாதை, ரோடு, கல்வெட்டு, வாய்க்கால், ஏரி, ஆறுகள், ரயில்வே லைன், புராதன சின்னங்கள் மற்றும் வழிபாட்டு இடங்கள் எங்கெங்கே இருக்குன்றது சொல்கிறதுக்கான டீட்டெயில் வந்து இந்த கிராம வரைபடத்தில் இருக்கும். இந்த கிராம வரைபட மேப்பை பேஸாக வச்சு வில்லேஜ் மேப்பை பேஸாக வச்சு நம்ம எந்த இடத்துல இருக்கிற நிலத்தையும் நிலத்தோட அளவையும் அந்த எந்த இடத்துல அந்த நிலம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிராம வரைபடம் பயனுள்ளதாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டி ஸ்கெட்சு. டி ஸ்கெட்சுனா ஒரு முழு கிராம வரைபடத்தை வந்து பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு வரைபடமாக தயாரித்து புக் ஃபார்மேட்டில் மெயின்டைன் பண்ணதுக்கு பேர் தான் டி ஸ்கெட்ச். ஸோ டோட்டல் சைஸில் இருக்கிற அந்த கிராம மேப்பை ஷார்ட் ஃபார்மாக அதாவது பகுதியாக பிரித்து புக் ஃபார்மேட்டில் மெயின்டைன் பண்ணது டி ஸ்கெட்சு. இந்த டி ஸ்கெட்சில் நில அளவை கற்கள், சர்வே ஸ்டோன்ஸும் புறம்போக்கு நிலங்கள் எங்கெங்கே இருக்குன்றது குறிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது புல வரைபடம், சர்வே மேப்பு. கிராமத்தை பகுதியாக பிரித்தது எப்படி டி ஸ்கெட்சோ அதே போல் கிராமத்தில் பகுதியாக பிரித்த அந்த பார்ட்லேருந்து புலவாரியாக நிலவாரியாக நம்ம பிரிக்கிறத வந்து புல வரைபடம் அதாவது சர்வே மேப்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருவாய் கிராமத்தும் பல நில அளவை புலன்கள் கொண்டதாகும். ஒவ்வொரு புலத்திற்கும் ஒவ்வொரு வரைபடம், அதாவது ஒவ்வொரு நில அமைப்பிற்கும் ஒவ்வொரு வரைபடம், ஒவ்வொரு சர்வேக்கும் ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் ஒவ்வொரு வரைபடத்தை தயாரித்து வைக்கணும். இதுவும் புக் ஃபார்மேட்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த புக் ஃபார்மேட்டுக்கு பேர் புல வரைபடம், சர்வே மேப்னு சொல்லுவாங்க. லேண்ட் அக்யூஸ்டேஷன் ஏற்படும் போதோ இல்லை லேண்டில் சேஞ்சஸ் ஏற்படும் போதோ இல்லை சப்டிவிஷனில் சேஞ்சஸ் ஏற்படும் போதோ அதற்கான சேஞ்சஸை நில அளவர் அந்த புலப்படத்தில் இருக்கிற மாறுதலை உடனே அப்டேட் பண்ணியே ஆகணும். ஒரு எக்ஸாம்பிள், லேண்ட் அக்விசிஷன்னா நாளைக்கு வந்து ஒரு ஹைவேஸ் அந்த இடத்துல வருதுன்னா அந்த ஹைவேஸ் வந்து எந்த நிலத்தை கிராஸ் பண்ணி போதோ அந்த இடத்துல ஏற்படுற சேஞ்சஸையும் நாம் சர்வே மேப்பில் மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி சேஞ்சஸ் ஏற்படும் போது அது நிலையான மாற்றங்களாக இருக்கும். அந்த நிலையான மாற்றங்கள் நேரிடும் போது அதற்கு உண்டான ஆணைக்கேற்ப நில அளவர் புலப்படத்தில் மாறுதல் செய்வார். அந்த மேப்பில் நம்ம சேஞ்சஸை கொண்டு வரணும். இது வந்து புல வரைபடம்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக சர்வே கற்கள் பதிவேடு. இது 2 டைப்ஸில் இருக்குது. ஒன்று ஏ கற்கள் பதிவேடு மற்றும் பி கற்கள் பதிவேடு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், டி ஸ்கெட்சில் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த சர்வே ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்வே ஸ்டோன் எங்கெங்கே இருக்குன்றதுக்கான டீட்டெயில்ஸை விஓவை அடிக்கடி செக் பண்ணணும். கிராம நிர்வாக அலுவலர் புலனாய்வு செய்யும் போது டி ஸ்கெட்சை வைத்துக்கொண்டு டி ஸ்கெட்சை பேஸாக வச்சுக்கிட்டு அதில் குறிப்பிட்டுள்ள நில அளவைகள் கற்களை உள்ளனவா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இது மூலமாக தான் ஒரு நிலம் எந்த இடத்துல இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியும் சர்வே ஸ்டோனை பேஸ் பண்ணி. இந்த கற்களில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அவர் சர்வேயருக்கான இந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த டீட்டெயில்ஸை அவர் சர்வேயருக்கு அனுப்பணும். இது வந்து சர்வே கற்களுக்கான பதிவேடு. இதில் ஏ கற்கள் பதிவேடு மற்றும் பி கற்கள் பதிவேடுன்னு 2 வகை இருக்குது. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டிப்போ ரெஜிஸ்டர், டிப்போ பதிவேடு. சர்வே டிப்போவிலிருந்து கற்களை பராமரிப்பு வேலைகளுக்காக எடுக்கும்பொழுது இந்த பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும். சர்வே டிப்போவில் இருக்கிற அந்த ஸ்டோன்ஸை நம்மளோட நியூஸுக்காக எடுத்துக்கிட்டு வரும்போது அந்த ரெஜிஸ்டரில் பதிவு செய்ய சொல்கிறதுக்கு வந்து இந்த டிப்போ ரெஜிஸ்டர் யூஸ் ஆகுது.
ஸோ இந்த நில அளவை பொறுத்த வரைக்கும் கிராம வரைபடம், டி ஸ்கெட்சு, புல வரைபடம், சர்வே கற்கள் பதிவேடு மற்றும் டிப்போ பதிவேடு ஆகியவை முக்கியமான டாபிக். இதில் இருக்க ஒவ்வொரு டேர்ம்ஸுக்கும் அதனோட மீனிங்ஸ் என்னன்றதை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பட்டா மாறுதலை பற்றி பார்ப்போம். ஒவ்வொருவர் மேலுள்ள நிலமும் இன்னொருவருக்கு அல்லது அரசுக்கு மாற்றம் செய்வதை பட்டா மாறுதல் என அழைக்கப்படுகிறது. நாம் போன டாப்பிக்கில் பட்டானா என்னன்னு பார்த்தோம். பட்டான்றது ஒருவருக்கு அந்த நிலம் தனக்கு தான் சொந்தமாக இருக்கான்னு சொல்கிறதுக்கு மென்ஷன் பண்ண டாக்குமெண்ட் வந்து பட்டா. இந்த பட்டா மாறுதல்னால் ஒரு பேர்லேருந்து இன்னொரு பேர் மாறத்துக்கு பேர் பட்டா மாறுதல். 3 வகைப்படும். ஒன்று வந்து நில உரிமையாளர் தானாகவே தங்கள் உரிமையை மாற்றி விடுதல், தங்களோட உரிமையான நிலத்தை இன்னொங்களுக்கு மாற்றி கொடுக்கறது வந்து முதல் வகை. ரெண்டாவது நீதிமன்ற தீர்ப்புகள் மூலமாக. மூணாவது வாரிசுதாரர்களுக்கு மாற்றி கொடுக்கறது. நம்ம 3 வகையாக இருக்குது. ஸோ முதல் வகை நில உரிமையாளர் தாங்களாகவே தங்கள் பட்டா மாறுதலை மாற்றி விடுதல். இது எப்படின்னா, வேறு ஒருவருக்கு விற்பனை செய்கிறது மூலமாகவோ அல்லது தானம் கொடுக்கறது மூலமாகவோ தாம் பேரில் இருக்க நிலம் இன்னொருத்தவங்களுக்கு போகுது. இது நில உரிமையாளர் தாங்களாகவே தங்கள் பட்டாவை மாற்றி விடுதல், முதல் ஃபார்மேட்டு. ரெண்டாவது நிலத்தை பரிவர்த்தனை செய்தல், ரெண்டாவது வே. மூணாவது கவர்மெண்ட்டுக்கு விட்டு கொடுக்கறது, தேர்டு வே. நாலாவது நிலங்களை பாகப்பிரிவினை செய்தல். சொத்து மாற்றத்து போது பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கும்போதும் இந்த பட்டா வந்து ஒரு பேர்லேருந்து இன்னொரு பேருக்கு மாறுபடும். அதே போல் நன்சை புன்சை வகைப்பாடுகளை மாற்றும் போதும் இந்த நில பட்டான்றது ஒருத்தவங்க பேர்லேருந்து இன்னொருத்தவங்க பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது நீதிமன்ற தீர்ப்புகளின் மூலம் பட்டா மாறுதல் ஏற்படுத்து. எப்படின்னா, நீதிமன்றத்து மூலமாக ஒரு தனிப்பட்ட நபரோட நிலத்தை விற்கப்படும் போது முதல் வகையும், அரசு வரி பாக்கி மூலமாக ஏலம் விடுவது 2ஆம் வகையாகவும், நிலம் எடுப்பு மூலமாக, அதாவது ரோடு போட போகிறாங்க இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அந்த இடத்துல வரப்போகுதுன்றதுக்காக நிலம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அது மூலமாகவும், வாரிசு இல்லாத வந்த சொத்துக்களாகவும், ஒரு தனிப்பட்ட நபருக்கு வாரிசு இல்லாததாலேயும் அந்த சொத்து கவர்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். இது நீதிமன்ற தீர்ப்புகள் மூலமாக வருகின்ற பட்டா மாற்றம். அடுத்ததாக வாரிசுதாரர் பட்டா மாற்றம். இது எப்படின்னா, மேலே சொன்னது போல் ஒரு பேரண்ட் தன்னோட குழந்தைகளுக்காக பேர் மாற்றம் செய்கிற அந்த பட்டா மாற்றம், தன் பேரில் உள்ள சொத்துக்களை குழந்தைகளுக்கு மாற்றி கொடுத்து வாரிசுதார பட்டா மாற்றம். அல்லது பட்டாதாரர் காணாமல் போகும் பட்சத்தில், அந்த பர்டிகுலர் லேண்ட் ஹோல்டர் காணாமல் போகிற பட்சத்தில் அவரோட வாரிசுதாரர்களுக்கு அந்த பேரில் பட்டா மாற்றம் செய்கிறது 3வது வகை. ஸோ நம்ம 3 வகையை பார்த்தோம். முதல்ல நில உரிமையாளர் தாங்களாகவே தங்கள் பட்டாவை மாற்றி விடுதல் முதல் வகை.